இன்றைக்கி பாவக்காய் குழம்பு தான் வைக்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா, அம்மா வீட்டில் செடியிலேருந்து 2 காய் பறிச்சுட்டு வந்திருந்தேன். சரி அதை இன்றைக்கி குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வாணலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். பாவக்காய் வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு விதையெல்லாம் நீக்கிடுங்க. அதுக்கப்புறம் அதிலேயே போட்டுட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம், உப்புத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும். அதாவது ஃப்ரை பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பாதி வெந்திருக்கணும், அவ்வளோதான். இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம். அதே வாணலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு மிளகு, சீரகம், சோம்பு, சின்ன வெங்காயம் நம்ம ஒரு கைப்பிடி நல்லா போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் இருந்தால் 1 போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, தக்காளி 1 இல்லைனா 2 தக்காளி எடுத்துக்கோங்க. அதுவும் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு, கூடவே கருவேப்பிலை கொஞ்சம், மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள், உப்புத்தூள், இத்துணூண்டு புளி, அவ்வளோதான். இதெல்லாம் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கணும். அந்த எண்ணெயிலே பார்த்திங்கன்னா, அந்த உப்பு கொஞ்சம் போட்டுட்டோம் அப்படின்னா நல்லா அந்த சுருள் அப்படியே வதங்கிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, தேங்காய் வேணும் அப்படின்றவங்க கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் போடலன்னா கூட நம்ம புளி வச்சுருக்கோம் இல்லையா, அதனால டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்காய் போட்டால் ஒரு டேஸ்ட்டு, தேங்காய் போடலைன்னா ஒரு டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் மறுபடியும் வாணல் வச்சுட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. கடுகு, உளுத்தம் பருப்பு, வடகம், கருவேப்பிலை நல்லா போட்டுட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம பாவக்காய் வந்து வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாவக்காவும் அதிலேயே போட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூளை நம்ம அதில் போட்டுடணும். நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம அந்த ஃபைன் பேஸ்ட்டு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த சமயத்தில் ஊற்றிடலாம். இப்போ பூண்டு வந்து பார்த்திங்கன்னா தட்டி இது மாதிரி தட்டியும் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம அரைக்கிறோம் இல்லையா, அதுலேயும் நல்லா நிறைய பூண்டு போட்டு நல்லா அரைச்சும் இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். நம்ம விருப்பம் தான், எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சு ட்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னா, சுடு சாதத்துக்கு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஒரு முறை நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு போங்க. இதே போல் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேங்க. பாய்.